ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வாரிசு சான்றிதழ் பெற புதிய வழிகாட்டுதல் வெளியீடு தமிழ்நாடு அரசு வெளியிட்டு புதிய அரசாணையை கொடுத்துருக்காங்க. அந்த விவரம் தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாரிசு சான்றிதழ் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு இட்டிருந்தாங்க. இதனால் தமிழ்நாடு அரசு வாரிசு சான்று வழங்குவதில் புதிய நடைமுறையை கடந்த 2022 செப்டம்பர்லேன்னு நடைமுறையில் வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அரசாணையை தற்போது தமிழ்லேயும் தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரை வாரிசு சான்று வழங்குறதுல இறந்தவரின் பெற்றோர், மனைவி அல்லது கணவர், மகன், மகள் இவர்கள் வாரிசுதாரர்களாக அறிவித்து சான்றிதழ் வழங்கிட்டு வந்தாங்க. இனி எப்படி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கணவர் அல்லது மனைவி, மகன் அல்லது மகள் மட்டுமே வாரிசுதாரராக அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழில் உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகன் அல்லது மகள் இறந்திருந்தால் அவரது வாரிசுதாரர்கள் தனியே வாரிசு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. திருமணம் ஆகாதவர்கள் இறந்தால் தாய், தந்தை, சகோதரர், சகோதரிகள் வாரிசுதாரர்களாக அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 7 ஆண்டுகளுக்கு மேலே காணாமல் போயிருந்தால் அவங்க வாரிசுதாரர்களாக வேணும் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரிசுதாரர்கள் 18 வயசுக்கு கீழே உள்ளவர்களாக இருந்தால் அவர்களின் பாதுகாவலர் அல்லது இறந்தவரின் சகோதரர் அல்லது சகோதரிகள் வாரிசு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாசில்தார் வழங்கக்கூடிய அந்த வாரிசு சான்றிதழ் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா ஆர்டிஓ அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகும் உங்களுக்கு அதில் தீர்வு தேவை அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர்கள் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.